பேக் டு மை சேனல் கவினாஸ் கிரியேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒன்றும் கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கம், ஃபெவிகால் வந்து கம் வாங்கிக்கோங்க, பென்சில், இரேசர் அண்ட் சிசர், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே தேவைப்படாது. ப்ளஸ் ஒரு 2 கலர் ஷீட், ஒரு பிங்க்கு, ஒரு க்ரீன் கலர் ஷீட், க்ரீன் கலர் ஷீட் இவ்வளோ போதும், ஒன்றும் தேவைப்படாது. அவ்வளோதான். இது 2 வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எப்படி செய்யறது அப்படின்னா, பேஸ்க்கு வந்துட்டு ஒரு A4 ஷீட் தேவைப்படும். அது என்ன கலராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ஷீட்டை வந்துட்டு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. திருப்பி அப்படியே ஆப்போசிட்லாம் மடிக்கக்கூடாது. திருப்பி எப்படி மடிப்பீங்களோ அதே மாதிரி இப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதே சைஸ்க்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த சைடு மாற்றி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வராது. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இப்படி மடிச்சு விட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கேலை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சிசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு தெரியும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது வேஸ்ட்டு. இப்போ வந்துட்டு இதில் ஒன்றும் கிடையாது, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இதில் வந்துட்டு ஹாட்டாக இருக்கும். இதை வந்துட்டு எப்படி கட் பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு இதை பார்ப்போம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி வந்துட்டு ஹார்ட் வரையணும். இல்லை இதெல்லாம் வரைஞ்சிட்டு சொல்லுவேன். அப்படி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் எப்படி ஓப்பனாக இருக்க சைடு இது பண்ணாதீங்க, இது க்ளோஸ்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அந்த சைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஹார்ட் வந்துட்டு சைஸ் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் ஒட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பெருசாக கட் பண்ணணும், சின்ன ஃப்ளவராக செய்வீங்கன்னா சின்னதாக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஹார்ட் சைஸ் வந்தால் போதும். இந்த மாதிரி ஹார்ட் வரும். இதில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் இப்படி எடுத்து எப்படி ஃபோல்ட் பண்ணமோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி எவ்வளோக்கு உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா இடம் அதிகமாக இதாகும், சின்னதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இடம் சேவ் ஆகும், நிறையா பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி 3 வந்துட்டு இந்த மாதிரி பென்சிலை நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம இந்த மாதிரியே கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த ஹார்ட் வந்துட்டு கட் பண்ணி சொல்லியிருந்தீங்களா, அது வந்துட்டு நான் இந்த ரோ ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெருசாக செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக அந்த ஃப்ளவர்ஸ் செய்யணும்னா நீங்கள் வந்துட்டு பெருசாக கட் பண்ணணும், நிறைய கட் பண்ணணும்.
சின்னதாக செய்யணும்னா சின்னதாக கட் பண்ணலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டும் வீணாகாது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், பட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா இந்த பாருங்கள், இந்த பேஸ்க்காக தான் இந்த ஹார்ட்ஸ் எல்லாம் இதில் ஒட்டணும். ஃபஸ்ட்டு தான் ஒட்டணும். இந்த ஒயிட் கலர் பேஸில் வந்துட்டு இந்த பிங்க் கலர் ஹார்ட்ஸை வந்துட்டு இப்படி தான் ஒட்டணும். இப்போ ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு ஒரு சைடில் இன்னொரு சைட் ஃபெதரில் வந்துட்டு இன்னொன்று ஒட்டுற மாதிரி நம்ம ஒட்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒட்டி காட்டுற பாருங்க. இப்படி அந்த ஒரு ஃபெதர்லேயும் அப்ளை பண்ணணும், A4லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேயே இன்னொரு டைப்பும் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி நான் முதல்ல ஒட்டி காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, அது மாதிரியே ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி ஒட்டி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இது முடிச்சுட்டு அதை ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடணும். இது ட்ரை ஆகிற கேப்பில் இப்போ வந்து இதுக்கு இந்த இதில் பார்த்தீங்களா லீவ்ஸு, இந்த லீவ்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னு நான் இதை பார்க்குறேன். இந்த மாதிரி லீவ்ஸ் ட்ரா பண்ண தெரிஞ்சால் ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லைனா இதாவது வச்சு கார்ட்போர்டில் கட் பண்ணி நம்ம ட்ரைஸ் எடுத்துக்கணும். இதை வந்துட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணணும். நான் பிளாக் பென்னில் வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். டார்க் க்ரீன் கலர் ஏதாவது ஸ்கெட்சோ பென்னோ வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளாக் தான் இருக்குது இப்போதைக்கு. பாதி தூரம் அப்படி வர மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு போட்டுக்கணும். இப்படி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம டபுளாக வெட்டியிருந்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஒட்ட தேவையில்ல. நான் சிங்கிளாக கட் பண்ணியிருக்கனால இதை ஒட்டணும். இந்த கார்னரில் லேஸாக க்ளூ, ரொம்ப லேஸாக தருவாங்க, இல்லைனா பேப்பர் கிழிஞ்சிடும். இப்படி ஒட்டி இப்படி டபுள் ஆக்கிடணும். லீவ்ஸ் வந்துட்டு இப்படி டபுள் ஆக்கிடணும். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண விட்டுருந்தோம் இல்லையா இந்த ஃப்ளவர், அதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வச்சா சரியாக வருமோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்து இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு தேவையான இடத்துல நான் அப்படி அட்டாச் பண்ணிட்டேன். இதை நீங்கள் என்ன மல்டி கலர்ஸில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இதில் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பேர்ல் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒயிட் பேர்ல், அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒயிட் பேர்ல் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஒயிட் பேர்ல் வந்துட்டு லேஸாக
இப்படி அட்டாச் பண்ணிட்டா நம்ம செஞ்ச ஃப்ளவர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு செய்யணும் இல்லைன்னா டிஐஒய் கிராஃப்ட் ஏதாவது செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சதை பார்த்து என்னோடய சிஸ்டர் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு ஹார்ட்ஸ்லாம் நல்லா கட் பண்ணியிருக்காங்க, பட் அந்த லீஃப் வந்துட்டு நல்லா கட் பண்ணலை. அவ்வளோதான், ஈஸியான முறையில் ஒரு சின்ன ஃப்ளவர் செஞ்சாச்சு. இனிமேட்டும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஈஸியாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.